ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாயில் வச்சோன்னுமே கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பர் அண்ட் டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி ஈஸியாக வந்துட்டு சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கிற இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து எடுத்துக்கணும். அரிசி எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்லேயே வந்துட்டு வெல்லத்தையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராம் கணக்கில் கூட நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இப்போ மண்டை வெல்லம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா உருண்டையாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை வந்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி நுணுக்கி எடுக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆவியில் இட்லி சட்டியில் வச்சு வெள்ளை உருண்டைகளை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு நைஃபை வச்சோ அப்படி இல்லைன்னா அந்த கிரேட்டர்லேயோ துருவி எடுத்தோம்னா வெள்ளை நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி எடுக்கும்போது சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு கட்டிப்படாது. அதே மாதிரி வெல்லத்தோட கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொங்கலோட கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். இதுவே நம்ம ரொம்ப லைட் கலரில் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னதான் பொங்கல் டேஸ்ட்டாக இருந்தால் கூட பார்த்தோன்னே சாப்பிட தோணாது. ஸோ இந்த 2 டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் கேஷ்யூ நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக ரொம்ப குட்டி குட்டியாக உடைக்காமல் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா முழுசாக பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தேவையான அளவு முந்திரி பருப்புகளை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு 4ல் 1 பங்கு, அதாவது ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மையும் கொடுத்துரும் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பொங்கலுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி ஆயிரும் சம்டைம்ஸில். திராட்சையோட குவாலிட்டி பொறுத்து அது மாதிரி ஆகும். ஸோ லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதனால் நைஸாக குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இளம் வறுப்பாக கலர் மாறாமல் நல்லா வறுத்து வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. இது கூடவே நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி சாட்டை பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஒரு 2 to 3 டைம் ஆச்சு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த தண்ணியோட கலர் மாறாமல் நல்லா பியூர் ஒயிட்டாக வர்ற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கணும். அரிசியும் பருப்பும் கலந்த இந்த கலவையை நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அளவு தண்ணி எவ்வளோ வந்துட்டு நம்ம பொங்கலுக்கு தண்ணி மெஷர் பண்ணுறோமோ அதை மெஷர் பண்ணியே நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ அதிலே வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் டைரெக்டாக எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்துட்டு நான் சீரக சம்பா அரிசி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து இளம் வறுப்பாக வறுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நான் 1 கப்பு அரிசிக்கு ஒரு 3லேருந்து 3.5 கப்பு வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணியில் நம்ம பொங்கல் செய்கிறத காட்டிலும் நம்ம வந்துட்டு இது கூட கொஞ்சம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. அதாவது பெரும்பாலான ஹோட்டல்களில் சரி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. வெண்பொங்கலாக இருக்கட்டும் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்சருமே சூப்பராக இருக்கும். இது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பால், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை பச்சையாக இருக்கிற பாலோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட தெரியாத ஒரு சில பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கப்பு பச்சரிசி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு நான் 3.5 கப்பு வரைக்கும் தண்ணியும் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பாலும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 400 கிராம் வெல்லத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நயம் வெல்லமாக எடுத்துக்கணும். இன்கேஸ் நல்ல வெல்லமாக இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக ஃபில்டரும் பண்ணணும். நான் எடுத்துருக்கிற இந்த வெல்லத்துக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வெல்லப்பாகு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப நேரம் எடுக்கும்.
லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா நுரையாக கிளம்பி வரும். பாகும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுதான் சரியான பதமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அரிசி ஊறி இருக்கும். ஸோ இதுவே போதுமானதாக இருக்கும். இதை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அரிசியும் பருப்பும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கும். நல்லா ப்யூர் ஒயிட்டில் வேறு இருக்கும். இதை லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா ரொம்ப வந்துட்டு முழுசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குழஞ்சிருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வந்துட்டு நான் பொங்கல் பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளை பாகை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும். எக்காரணம் கொண்டு ஃபில்டர் பண்ணாமல் சேர்த்துடக்கூடாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாதம் வேக வச்சு வர்றதுக்குள்ளே பாகு வந்து ரொம்ப கெட்டியாக போய் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணோம்னா திரும்பவும் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த பொங்கலில் இந்த பாகை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறணும். அடியோட்டி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கேஷ்யூ, அதுக்கப்புறம் அந்த திராட்சைப்பழம் இதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரி ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சின்ன அளவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பச்சை கற்பூரம், நட்மெக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட கொஞ்சமாக சும்மா 2 துருவல் மட்டும் சேர்க்குற மாதிரி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது வேண்டான்னு சொன்னாக்கா ஏலக்காய் தூளே சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 1/4 டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இன்னுமே அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நெஞ்சை கரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஓரளவுக்கு சேர்த்தாலே அதே ஃபீல் கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த கீ ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அதிலே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கீ வந்து மெல்ட் ஆகி பொங்கலோட எல்லா பக்கமும் நல்லா கலந்து எடுத்து நல்லா புழுங்கி சாதமும் நல்லா சாஃப்டாக சாப்பிடவே நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சக்கரை பொங்கல் வீட்லேயே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டகாசமாக செய்யலாம். வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி அளவுகளோட நீங்கள் சக்கரை பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சூப்பராக பச்சரிசியிலே வந்துட்டு அட்டகாசமாக இதே மாதிரி செஞ்சு எடுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.